ஹலோ மை டியர் ஃபியூச்சர் டாக்டர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான டாபிக். ஸோ நம்ம எப்படி நீட் எக்ஸாமை கிராக் பண்ணி நல்ல மார்க் வாங்கலான்னு பார்க்கலாம். ஸோ வாட் யூ ஸோ யூ ரீப். நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் நம்மளால் அறுவடை பண்ண முடியும். அதே மாதிரி தான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கோட எவ்வளோ டிட்டர்மினேஷனோட நீங்கள் இன்றைக்கி படிக்கிறீங்களோ அவ்வளோ ரிவார்டு உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் ரொம்ப நல்லா படிச்சிங்கன்னு நீங்களே பிலீவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஸ்கோர் நல்லா தான் வந்திருக்கும். ஸோ நீங்கள் அதை கண்டிப்பாக உடனே டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு யூனிட் எடுங்க, நல்லா படித்து பாருங்கள், டெஸ்ட் எழுதி பாருங்கள், நல்ல மார்க் வந்திருக்கும். ஒழுங்காக நீங்கள் படிக்காட்டி உங்களுக்கே தெரியும் அதில் மார்க் கம்மியாயிடும். ஸோ டைம் ஒரு விஷயமே இல்லை. நீங்கள் அதை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது அதில் ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ மறக்காம எல்லாத்தையும் ஃபுல்லாக படிங்க. சரி, ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். என்னதான் பண்ணணும், இந்த நீட்டை கிராக் பண்ணணும்னா என்னதான் நம்ம மெத்தடை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேயா? ஸோ பேசிகிட்டே இருக்கக்கூடாது. நம்ம நீட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுறோம், பேசுகிறோம், ஆனால் செயலில் இறங்கணும். அதுதான் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, ஸோ எல்லாருக்கும் ஆசை டாக்டர் ஆகணும்னு. கிட்டத்தட்ட 20 lakhs ஆஸ்பிரன்ஸ் எவ்ரி இயர் அப்ளை பண்ணுறாங்க. ஆனால் செலக்ட் ஆகிறது என்னமோ கம்மி பேர் தான். அந்த லட்சத்தில் ஒருவனாக கண்டிப்பாக நீங்கள் இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும். எப்படி படிக்கணும் நான் சொல்லித்தரேன். ஓகே, ஸோ நீங்கள் பாஸ்ட்டில் நடந்த மிஸ்டேக்கை நினச்சிட்டு வருத்தப்பட்டுட்டே இருக்கக்கூடாது. உங்கள் குவார்டர்லி எக்ஸாம் முடிஞ்சிருக்கலாம், உங்கள் ஹாஃபர்லி எக்ஸாம் முடிஞ்சிருக்கலாம், உங்கள் கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் நிறைய மாடியூல்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம், நீங்கள் எதுவுமே படிக்காமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் பாஸ்ட்டை நினச்சி கவலையே படக்கூடாது. ப்ரெசென்ட்டில் என்ன இருக்குது அதை மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் படித்து முடிக்க முடியும் 6 months. ஓகே, ஸோ எக்ஸாம் சீக்கிரம் வருது, எக்ஸாமுக்கு நான் ஒன்றுமே படிக்கலன்னு பதட்டப்படாமல் இந்த டைத்தை எப்படி பெஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுல மட்டும்தான் உங்களோட ஃபோக்கஸ் இருக்கணும். இனிமேல் எந்த விதமான மோட்டிவேஷனும் உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா நீங்களே எப்படி இருந்திருப்பீங்க, செல்ஃப் மோட்டிவேட்டடாக ஆகிடுவீங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா. ஓகே, ஸோ ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நீட் அவங்களோட சிலபஸை நிறையவே ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான அப்ரோச். ஏன்னா உங்களுக்கு படிக்க வேண்டியது கம்மியாயிடுச்சு இல்லையா? ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ முக்கியமாக உங்கள்கிட்ட இருக்க வேண்டிய புக்ஸ் உங்களோட NCERT கிளாஸ் 11th கிளாஸ் 12th, அதை தவிர்த்து கோச்சிங் இன்ஸ்டியூட் போனீங்கன்னா அதோடைய மாடியூல்ஸ். ஸோ இவ்வளோதான் உங்களுக்கு கையில் இருக்க வேண்டிய புக்கு. ரொம்ப நிறைய புக்கு டவுன்லோட் பண்ணி நிறைய புக்கை பர்ச்சேஸ் பண்ணி கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. லிமிட்டடாக இருக்க ரிசோர்ஸில் படிங்க. நம்ம எத்தனை புக்கு படிக்கிறோங்கிறது முக்கியமே இல்லை, எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். சரி, இப்போ நீட்டில் நான் 0 லெவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் மேம். 6 months எனக்கு நீட் எக்ஸாம் கிராக் பண்ணோம், நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக சொல்லிடலேன். ஃபஸ்ட்டு நீட்டோட சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் கையில் வச்சிருக்கிறது NCERT சிலபஸ். ஸோ நீட்டோட சிலபஸை கம்ப்ளீட்டாக பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு உங்களுடைய ஃபேவரட் யூனிட், ஆல்ரெடி உங்கள்கிட்ட நோட்ஸ் இருக்கிற யூனிட், ஆல்ரெடி உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச யூனிட்டை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரிவிஷன் நோட்ஸை மேக் பண்ணுங்கள். அது என்ன மேம் ரிவிஷன் நோட்ஸ் அப்படின்னாக்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது நம்மளுடைய NCERT புக்கில் இருக்கிற லைன்ஸ். ஸோ NCERT புக்கில் எப்படி இருக்கும்? லைனாக இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுக்கலாம். ஸோ கிளாசிஃபிகேஷன் இட் இஸ் நாட் அ சிங்கிள் ஸ்டெப், இட் இன்வால்வ்ஸ் த ஹையரார்கி ஆஃப் த ஸ்டெப்ஸ். இந்த மாதிரி நிறைய சென்டென்ஸாக இருக்கும். இவ்வளோ படிக்கிறதுக்கு கண்டிப்பாக யாருக்குமே டைம் இருக்காது. ஸோ அதனால தான் நிறைய பேர் கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் நம்பி போகிறோம். ஸோ கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் கிறிஸ்ப் நோட்ஸ் இருக்கும். ஸோ அந்த கிறிஸ்ப் நோட்ஸை நம்ம நோட் பண்ணிக்கலாம். இந்த நோட்ஸ்லயே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்களா இருந்தா அதை உங்களுடைய ரிவிஷன் நோட்ஸ்ல எழுத தேவையே கிடையாது. ஸோ எது உங்களுக்கு தெரியலையோ, எது உங்களுக்கு ஞாபகம் வரலையோ அதை மட்டும் உங்க ரிவிஷன் நோட்ஸ்ல எழுதுங்க. ஓகேயா? ஸோ எது உங்களுக்கு ஞாபகம் இல்லையோ, எது உங்களுக்கு தெரியலையோ அதை மட்டும் நீங்கள் ரிவிஷன் நோட்ஸில் எழுதினா போதும். எல்லாத்தையும் ரிவிஷன் நோட்ஸில் எழுதி திரும்பி ரிவிஷன் நோட்ஸை ஒரு ரன்னிங் நோட்ஸ் மாதிரி ஆக்கிடாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டாபிக் நான் எடுத்துக்கிறேன். இண்டிவிஜுவல்ஸை குரூப் பண்ணால் டாக்ஸான் வருது, டாக்ஸானை ரேங்க் பண்ணால் கேட்டகரி வருது. ஸோ இப்போ எனக்கு டாக்ஸான் அப்படிங்கிறது என்னது அப்படிங்கிற டெஃபினேஷன் மறந்துடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணுவேன், என்னோட நோட்ஸில் டாக்ஸான்னா என்ன? இட் இஸ் அ ரேங்க், இட் இஸ் அ யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், இட் மே ரெப்ரசன்ட் anything like a kingdom, like a phylum, like a class, order, family, any rank is called as taxon. definition மட்டும் எழுதுவேன். மிச்சது எல்லாமே எனக்கு தெரியும்னா விட்டுடலாம். பை சான்ஸ் எனக்கு தெரியலனா என்னென்ன தெரியலையோ அதை மட்டும் எழுதிக்கலாம். அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தெரியுது இதோட கீவேர்ட்ஸ் எல்லாம் என்னென்னா கிளாசிஃபிகேஷன், ஐடென்டிஃபிகேஷன், நாமன்க்ளேச்சர், கேரக்டரைசேஷன். ஸோ அந்த கீவேர்ட்ஸை மட்டும் என்னோட ரிவிஷன் நோட்ஸில் எழுதினாலே எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடும் இருந்ததுன்னா அதை மட்டும் எழுதினா போதும். அந்த மாதிரி இப்போ ICBN அப்படின்னா இட் இஸ் going to be the international code for botanical nomenclature. By chance எனக்கு ICBN என்னன்னே தெரியாது அப்படின்னா மட்டும் இதில் எழுதினா போதும்.
தெரிஞ்சதுன்னா எழுதவே தேவையில்லை. ஏன்னா திரும்பி ரிவிஷன் நோட்ஸ் வந்து கிளம்ஸி ஆகிடக்கூடாது. ஸோ உங்களுடைய என்சிஆர்டி புக்கையும் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுடைய கோச்சிங் மாடியூல்ஸோ இல்லை நீங்கள் யாராவது லெக்சர்ஸ் ஆன்லைனில் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுடைய லெக்சர் நோட்ஸோ கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரே ஃபைனல் ரிவிஷன் நோட்ஸ் ரெடி பண்ணிடணும். அவ்வளோதான். இதுக்கு மேலே நமக்கு டைமே கிடையாது. ஏன்னா 6 months தான் இருக்குது. அதுக்குள்ளேயும் நீங்கள் இந்த எக்ஸாம்ஸை கலெக்ட் பண்ணணும் கம்ப்ளீட்டாக. நெக்ஸ்ட் வந்து ரிவிஷனுக்கும் ரீகலெக்ஷனுக்கும் என்ன வித்தியாசம்? ரிவிஷன்னா இப்போ நம்ம பண்ணோம் இல்லையா, ஃபுல்லாக நோட்ஸை படித்து எழுதுகிற ரிவிஷன், இதுதான் ஃபைனல் டைமாக இருக்கணும். இனிமேல் நீங்கள் பண்ண போகிறது எல்லாமே ரீகலெக்ஷன் தான். ரீகலெக்ஷனாக என்னென்னா புக்கை மூடி வச்சுட்டு கண்ணை மூடி யோசிச்சு பார்க்கணும் எதெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டேர்ம்ஸ், இப்போ நம்ம இது எடுத்துக்கலாம். எவ்வளோ மில்லியன் ஸ்பீஷிஸ் வந்து டைவர்சிட்டியில் ப்ரெசென்ட்டாக இருந்தது, என்னெல்லாம் கேரக்டர்ஸ், ஸோ க்ரோத், ரீப்ரொடக்ஷன், மெட்டபாலிசம், கான்ஷியஸ்னஸ், செல்லர் ஆர்கனைசேஷன், ஸோ இந்த மாதிரி கரம் கொக்கோஸ் படிச்சோம்ல க்ளூஸோட, ஸோ என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் இருக்குது, இதில் எது டிஃபைனிங், எது கேரக்டரிஸ்டிக், டாக்ஸானமினா என்ன, சிஸ்டமேட்டிக்ஸ்னா என்ன அப்படின்னு கண்ணை மூடி ஜஸ்ட் ரெக்கலெக்ட் பண்ணும். எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுன்னா பிரச்சனையே இல்லை. எது ஞாபகம் வரலையோ அதை மட்டும் உங்கள் நோட்டில் எழுதுங்க. அந்த மாதிரி டெஸ்ட்டு எழுதும் போது டெஸ்ட்டில் நீங்கள் என்னெல்லாம் தப்பு பண்ணீங்களோ அதை வந்து இந்த மாதிரி ஹேண்ட் அவுட்ஸோ ஒரு பேஸ்டிட் நோட்லையோ எழுதி உங்களுடைய ரிவிஷன் நோட்ஸோட ஒட்டிடுங்க. மேம் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது மேம், என்னால் ஞாபகம் வச்சுக்கவே முடியல, என்ன பண்ணலான்னாக்கா பிரிண்ட் அவுட் எடுத்து, இல்லை நான் பிரிண்ட் அவுட் எடுக்கலையா பரவாயில்ல, ஜஸ்ட் கையால் எழுதி உங்கள் கபோர்ட்லேயோ வால்லையோ டோர்லேயோ எல்லாத்தையும் ஒட்டிடுங்க. அப்போ நீங்கள் போயிட்டு வரும்போது அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ரெக்கலெக்ஷன் ஆகும். ஓகே, ஸோ ரிவிஷன்கிறது நீங்கள் உட்காந்து படிக்கிறது, ரெக்கலெக்ஷன்கிறது கண்ணை மூடி ரிமெம்பர் பண்ணுறது, ரெண்டையுமே நீங்கள் கண்டிப்பாக பண்ணி பார்க்கணும். அப்போ தான் உங்களால் பண்ண முடியும். ஸோ இது பண்ணி முடிச்சுட்டேன். அடுத்து என்ன பண்ணணும்? ப்ராக்டிஸ் பண்ணணும். எதை ப்ராக்டிஸ் பண்ணணும்? ஓல்டு எக்ஸாம் பேப்பர்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணணும் என்ன அர்த்தம்னா, புக்கை நீங்கள் திறந்து வச்சுட்டு டெஸ்ட் மாதிரி இல்லாமல் ஜஸ்ட்டு சால்வ் பண்ணணும். ஒரு கொஸ்டின் முடித்தோடனே ஆன்சர் செக் பண்ணும். அதுதான் வந்து ரெவ்யூ அண்ட் ப்ராக்டிஸ். ஒரு கொஸ்டின் முடிக்கிறீங்க, ஆன்சர் கரெக்டாக செக் பண்ணுறீங்க. இன்னொரு கொஸ்டின் முடிக்கிறீங்க, ஆன்சர் கரெக்டாக செக் பண்ணுறீங்க. ஓல்டு எக்ஸாம் பேப்பர்ஸ், லாஸ்ட் 10 year பேப்பர், முன்னாடியில் 30 year ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ரீசெண்ட் 2023க்கு 10 years தான் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஸோ லாஸ்ட் 10 years புக் எங்கே கிடைக்குது? எம்டிஜியில் கிடைக்குது, ஆஸ்வாலில் கிடைக்குது, அரிஹண்டில் கிடைக்குது. எதெல்லாம் உங்களுக்கு எது உங்களுடைய பட்ஜெட்டுக்கு வருதோ, எது உங்களுக்கு ஃபீஸிபிளோ அந்த புக்கை வாங்கி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து ஓல்டு பேப்பர்ஸ்க்கு. சரி, அப்புறம் செல்ஃப் டெஸ்ட். செல்ஃப் டெஸ்ட்டில் இருக்கிறதுலே 3 வெரி வெரி சூப்பர் புக் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். 3 புக்குமே நல்ல புக். உங்களுக்கு எது ஃபீஸிபிளோ அதை வாங்கிக்கோங்க. நம்பர் 1 வந்து ஃபிசிக்ஸ் வாலாவுடைய இவர் விபின் குமார் அவருடைய புக்கு. ஸோ அந்த புக்குமே ரொம்ப நல்லா இருக்குது. நான் பர்சனலாகவே நான் பார்த்தேன். ஸோ அந்த புக் ரொம்பவே நல்லா இருக்குது. என்சிஆர்டி பஞ்ச் அப்படின்ற புக்கு அமேசானில் லிங்க் இருக்குது, அனுப்புகிறேன். அந்த மாதிரி அன்அகாடமியில் இருக்கிற சி பௌஜா அவங்களுடைய புக்கு. ஸோ அதுவுமே வந்து டீட்டெயில்டு ஆன்சர்ஸோட ப்ராக்டிஸ் எக்ஸசைசஸோட பிவைக்யூஸோட இருக்குது. பட் அது கொஞ்சம் காஸ்ட்லி. உங்களால் முடிஞ்சால் அதை வாங்கிக்கலாம், இல்லைன்னா விபினோட புக் வாங்கிக்கலாம். இன்னொன்று வந்து பயோ ஹேக் பை பார்த் கோயல், அதுவுமே ரொம்ப நல்லா இருக்குது. அந்த புக் வந்து சிங்கிள் லைனாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த 3 புக்கும் கண்டிப்பாக செல்ஃப் டெஸ்ட் எழுதுறவங்க கண்டிப்பாகவே யூஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து உங்கள் என்சிஆர்டி பேட்டர்ன் பேஸ் பண்ணி எக்ஸாக்டாக நீட் பேட்டர்னுக்கு அலைக்காக இருக்குது. நீங்கள் என்னதான் கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் புக் யூஸ் பண்ணாலும் இந்த 3 புக்கில் ஏதாவது ஒரு புக் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட ஸ்கோர் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிறது நீங்களே பார்ப்பீங்க. உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஓகே, அடுத்த முக்கியமான ஸ்டெப், நீங்கள் என்ன பண்ணாலும் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். நான் வந்து பயாலஜிக்கு மட்டும் தான் சொல்கிறேன். இதே மாதிரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கும் உங்களுக்கு புக்ஸ் வேணும்னா நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுடைய ஷெட்யூலு, உங்களுடைய படிக்கிறது எல்லாமே கன்சிஸ்டண்ட்டாக. ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி ஸ்கூல் போயிட்டு வந்திருப்பீங்க, எனக்கு தெரியும். பட் வேறு வழியே இல்லை. இவ்வளோ பேரில் நீங்கள் ஸ்டாண்ட் அவுட் பண்ணணுன்னா படித்து தான் ஆகணும். படிக்காமல் எதுவுமே நடக்காது. ஜஸ்ட் டே ட்ரீமிங் பண்ணால் ஒன்றுமே நடக்க போகிறது இல்லை. ஸோ இருக்கிற டைமை நல்லா மேனேஜ் பண்ணி யாரையும் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் ஸ்டாப் கம்ப்ளைண்டிங், ஸ்டார்ட் ஸ்டடியிங், அதுதான் உங்களுடைய சீக்ரெட் ஃபார்முலாவாக இருக்கணும். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக படிச்சுட்டே இருங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் உங்களை நோக்கி தேடி ஓடி வரும். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் ரொம்ப போர் அடிச்சிருச்சு, உங்களால் படிக்க முடியலன்னா நிறையவே பாட்காஸ்டில் அவைலபிளாக இருக்குது, அதை யூஸ் பண்ணுங்கள். நிறைய யூடியூப் சேனல்ஸில் அனிமேஷன்ஸ் இருக்குது, லெக்சர்ஸ் இருக்குது, எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. எது நல்லதோ எல்லாம் யூஸ் பண்ணிக்க வேண்டியதானே. ஸோ எல்லாமே யூஸ் பண்ணிவிட்டு நல்லபடியாக படிங்க. தெரியலையா கண்டிப்பாக ஹெல்ப் கேளுங்க, நாங்கள்லாம் இருக்கோம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஸோ என்ன டவுட்னாலும் கேளுங்க, கண்டிப்பாக படிங்க. படித்தா எல்லாருமே டாக்டர் ஆகலாம் ஈஸியாக. ஸோ ஷெட்யூலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய நீட் சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்து ஒன்றா டிக் அடிச்சுட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் படிக்க முடியும். எந்த ரீசனுக்காகவும் படிக்கிறத போஸ்ட்போன்
போஸ்ட்போண்டே பண்ணக்கூடாது. இப்போ ஒரு லீவ் வருது, இப்போ விஜயதசமி லீவ் வருது, 4 நாள் லீவ் இருக்கு, 3 நாள் லீவ் இருக்கு, ஓகே நான் ஃபன் பண்ணிட்டு அப்புறம் படிக்கிறேன் நீங்கன்னா 4 நாள் ஃபன்ல போயிடும், 2 நாள் திருப்பி வந்து ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போயிடும். ஸோ 6 days 1 வீக்ங்கிறது நம்ம ப்ரிப்பரேஷனில் ரொம்பவே முக்கியம். ஃபெஸ்டிவல்ஸ், அதுக்கப்புறமா வந்து ஹாலிடேஸ், கண்டிப்பாக வீக்கெண்ட்ஸ் வரத்தான் செய்யும். பட் நீங்கள் இப்போ லாஸ்ட் மினிட் 6 months ஷெட்யூலில் டைட்டாக இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் வந்து உங்களுடைய மிச்ச திங்ஸை வந்து தள்ளி வச்சுட்டு ஸ்டடீஸ்க்கு ப்ரையாரிட்டி கண்டிப்பாக கொடுக்கணும். போஸ்ட்போன் பண்ணாதீங்க உங்கள் டாஸ்க்கை. இஃப் அட் ஆல் ஒரு லெசன் உங்களால் நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க, உங்களால் படிக்க முடியலன்னா பரவாயில்ல, அதை வந்து வீக்கெண்டில் கண்டிப்பாக காம்பன்சேட் பண்ணணும். ஓகே, ஸோ லீவே எடுக்காமல் படிக்கணும்னு சொல்ல வரல, ஆனால் லீவ் எடுத்தாலும் அதை வந்து நீங்கள் வந்து பேக்லாக்ஸ் எதுவும் வைக்காமல் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்படியாக இருக்கணுங்கிறத நான் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை கமெண்ட் பாக்ஸில் பிங்க் பண்ணுங்கள். நான் எவ்வளோ மேக்ஸிமம் முடியுதோ என்னால் ஹெல்ப் பண்ணுறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.